இதில் ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் பார்க்க போகிறோம். இதில் ஆர்த்தோகிராஃபி வியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் வந்து லென்த் இருக்கும் 104, பிரெத்து வந்து சைடு வியூவில் 72. படத்தோட ஹைட்டு வந்து இங்கே சைடு வியூவில் அல்லது ஃப்ரண்ட் வியூவில் கொடுத்துருவாங்க 48. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போட்டுக்கிறோம். ரெண்டு சைடும் 30 டிகிரி, ரெண்டு சைடும் 30 டிகிரி வச்சு வரும். இந்த லென்த்து வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த பக்கம் இருக்கிறதால இந்த பக்கம் தான் வரணும். ஃப்ரண்ட் வியூ என்னோடய சைடு வியூ, டாப் வியூ வந்து இந்த ஃப்ரண்ட் வியூவில் ஃபஸ்ட்டு பாக்ஸோட லென்த்து வந்து 104. இது 104 mm, 104 mm. பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 72, ஹைட்டு 48. இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு இந்த லைனிங் பேரலாக இதை போடணும், இந்த லைனிங் பேரலாக இதை போடணும். இதுதான் ஐசோமெட்ரிக் பாக்ஸு போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணுன்னு எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் இது 104 mm. இந்த அளவுக்கு 104 mmக்கு ஒரு 48 லைன் போட்டாச்சு. லைன் போட்டு அதுக்கப்புறம் 24 mmக்கு ஒரு லைனு. அப்புறம் இந்த அளவு பார்த்திங்கன்னா 32, இந்த அளவு 80, இது ஒரு 16. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு போடலாம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இதை போட்டோம். அடுத்து வந்து சைடு வியூவில் பார்க்கலாம். சைடு வியூவில் வந்து 72, 72க்கு ஒரு 48 ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 24 mm போட்டு இதில் வந்து 16, இது ஒரு 24, திரும்ப ஒரு 16, 24. அது மாதிரி இந்த பாக்ஸை இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்பை இங்கே போடுறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துன்னா தெரியுது, இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதிலேருந்து 16 mm, இதுக்கு மேலே ஒரு 16 mmக்கு ஒரு லைனு. இது வந்து அளவு பார்த்திங்கன்னா இது 80 mm, இதுவும் 80 mm. அப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 mmக்கு ஒரு லைனு. அப்புறம் இதுலேருந்து ஒரு 80 mm லைன். அடுத்து கீழே வர இதுக்கும் இந்த எல்லாமே 80 mm, இதுக்கு பேரலாக 80, இதுக்கு பேரலாக 80 போடுறோம். இது மாதிரி பேரலல் டைரெக்ஷனில் இந்த 80 mm லைனை போட்டாச்சு. எல்லாம் பேரலல். இப்போ அதுக்கப்புறம் இந்த 16 ஜாயின் பண்ண போகிறோம். இந்த அளவு பார்த்திங்கன்னா இது 16 வரும். இந்த அளவு இது 24, இதுக்கு பேரலாக இது 24 வரும். திரும்ப இது 16 வரும். இது மாதிரி பேரலாக எல்லா லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இது 24, இதை ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லைனையும் டார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேரலாக இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான். ட்ராயிங்கோட ஃபுல் வீடியோ வேணும்னா சேனல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள்.